மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய போது மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சிறப்பு வந்து நெருப்பு ஸ்தலமாகிய தென் திரு ஆலவாய் திருக்கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சவடஞ்சல் வேய் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். நீர்ஸ்தலம் பார்த்தாச்சு, காற்று ஸ்தலம் பார்த்தாச்சு, ஆகாய ஸ்தலம் பார்த்தாச்சு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு ஸ்தலம் பஞ்சபூதங்கள் அது முக்கியமான ஒரு ஸ்தலம். இந்த ஆலயம் எங்க இருக்கு? இந்த ஆலயத்தோட சிறப்பு பேர் தென் திரு ஆலவாய் திருக்கோவில். இந்த ஆலயம் தெற்கு மாசி வீதியில. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய லிங்கம் வந்து ரொம்ப பெரிய லிங்கம். மற்ற ஆலயத்துல இருக்கக்கூடிய லிங்கத்தை விட இங்க இருக்கக்கூடிய லிங்கம் வந்து ரொம்ப பெரிய லிங்கம். இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் யமதர்ம மகாராஜா. அவர் தான் பிரதிஷ்டம் பண்ணி இந்த லிங்கத்தை வந்து வழிபாடு செஞ்சார். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, தீராத நோய்களை தீர்க்கக்கூடியது. டாக்டர்களால் கைவிடப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துல வந்து சுவாமிக்கு ஒரு அரச மரம் ஒன்று உண்டு. ஏன்னா இங்க சுவாமி அம்மா ரெண்டு சன்னிதானம் மட்டும் தான் இருக்கும். மற்ற பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க. பெருசா எந்த சன்னிதானம் இருக்காது, கொடிமரம் கிடையாது. இங்க கூடிய சுவாமிக்கு முன்னாடி கூடிய ஆலமரத்தை 108 முறை வலம் வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது எந்த நோயாக இருந்தாலும் தீர்ந்து போகும். இதுக்கு ஒரு வரலாறே உண்டு. என்ன வரலாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை ஆட்சி செய்த கூன் பாண்டிய மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்துல இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவன் வந்து சமண மதத்துக்கு மாறிடுறான். அப்போ சைவர்கள் நிறைய கொடுமைகள் செய்யறான். மகாராணி மங்கையர்கரசி வந்து ரொம்ப சொல்றாங்க, சுவாமி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு, நீங்க மறுபடியும் சைவ சமயத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ மகாராணி மங்கையர்கரசி என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமான மனசார வழிபாடு செஞ்சுட்டு சுவாமி என் கணவர் திரும்பவும் சைவ சமயத்துக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்போ சுவாமி சிவபெருமான் வந்து கனவுல மகாராணி மங்கையர்கரசியோட கனவுல வந்து சொல்றாரு, பாண்டிய மன்னனை வந்து தென் திரு ஆலவாய்க்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பாண்டிய மன்னனுக்கு சுவாமியோட தண்டனையாக வெப்பு நோயின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பின் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்து ஏற்பட்டது. நிறைய வைத்தியங்கள் சம்மன்கள் பாக்குறாங்க. அந்த வைத்தியத்துக்கு வந்து அந்த நோய் சரியே ஆகல. அதற்கப்புறமாக பாண்டிய மகாராஜா வந்து கூன் பாண்டியனை வந்து தென் திரு ஆலவாய்க்கு கூட்டு போய் அங்க சுவாமிக்கு அபிஷேகாராதிகள் செஞ்சு திருஞான சம்பந்தர் பாடின திருப்பதிகம், திருநீற்று திருப்பதிகம் பாடுறாங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்தோர் வாயுமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பதிகம் வந்து உண்டு. இதுல வந்து 12 பாராக்கள் உண்டு. இந்த திருப்பதிகத்தை வந்து மகாராணி எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த நோய் நீங்குது. அதற்கப்புறமாக சைவ சமயத்தோட அருமையை உணர்ந்த கூன் பாண்டிய மகாராஜா திரும்ப சைவ சமயத்துக்கே மாறிடுறார். இந்த நிகழ்வு நிகழ்ந்த இடம் வந்து நம்ம தென் திரு ஆலவாய் கோவில் தான். இதுக்கு இன்னொரு வரலாறும் உண்டு. திருவிளையாடல் புராணங்கள் 64 கதைகள் உண்டு. அதுல வந்து எல்லை காட்டிய படலம்னு சொல்லிட்டு ஒரு படலம் உண்டு. அந்த படலம் நிகழ்ந்ததும் இந்த தென் திரு ஆலவாய் கோவில் தான். ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் இந்த ஆலவாய் கோவில். இங்க நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு மரண பயம் வராது, நோய் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அடியேன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் கோயிலும் நம்மளுடைய திருவாப்பிடார் கோயில வழிபாடு நமக்கு வந்து வருமானம் வரும், பணப்பிரச்சனைகள் தீரும் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும், இந்த சொக்கநாத சுவாமி வழிபாடு செய்யும் நமக்கு வந்து மரண பயம் இல்லாம வாழ்வு கிடைக்கும், யம பயம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். அது மாதிரி அது அற்புதமான ஸ்தலம் தான் இந்த அக்னி ஸ்தலம். மதுரையில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் ரொம்ப பெரிய லிங்கம். நீங்க உள்ள பார்த்தாலே தெரியும். மற்ற சுவாமி தான் ரொம்ப சின்னதா இருப்பாரு. இவங்க அளவுல ரொம்ப பெரிய லிங்கமா இந்த சுவாமி இருப்பாரு. இவரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்து யமதர்ம மகாராஜா வழிபாடு செஞ்சார். இதான் இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு. இவரை வழிபாடு செய்து நம் வாழ்க்கையில் யமவாதனை இல்லாமல் யமபயம் இல்லாமல் நல்வாழ்க்கை வாழ்வோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான்மறை அரங்கல் உங்கள் நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்கு ஊடகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம வந்து கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.